சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டு. கிளாம்பாக்கம் அப்சல் பேருந்து நிலையத்தில் விழா காலங்கள்லையும் தேர்தல் நேரத்துலையும் அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் கூடும்போது இந்த மாதிரி பஸ் கிடைக்காம இருக்கிறது வழக்கம் தான், அது இல்லைன்னு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அந்த பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க பயணிகள்கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு மாற்று ஏற்பாடு, அதாவது லோக்கலில் ஓடுற பஸ்ஸை கூட டைவெர்ட் பண்ணி நமக்கு மப்சலுக்கு அனுப்புவாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிறது தான். இது எந்த ஆட்சி வந்தாலும் அந்த அமைச்சர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல, தமிழக வெற்றி கழகம், அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. போயிட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஒரு தம்பி என்ன சொல்கிறாரு, நான் புக் பண்ண பஸ்ஸுன்னு வரல, 10:30 மணிக்கு அது வர வேண்டிய பஸ்ஸுன்னு 12வது வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ சாப்பிட்டு பேசுகிற, தம்பி நீ சாப்பிட்டு பேசுகிற, நான் இன்னும் சாப்பிடலை, தம்பி நீ சாப்பிட்டு பேசுகிற, நான் இன்னும் சாப்பிடலன்றார். அந்த பேரையும் சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, நான் சாப்பிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனையா, எனக்கு பஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டால் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியதை விட்டுட்டு அவங்ககிட்ட போய் நீ சாப்பிட்டு வந்து பேசுகிறேன், நான் சாப்பிட்டு வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அமைச்சருக்கு அழகானா நிச்சயமாக கிடையாது. இதே தாவேக்காரங்க தான் எலெக்ஷன் டைமில் ஊருக்கு போக பஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஐ மீன் பஸ்ஸு கிடைக்கல, அப்போது பஸ்ஸு ஷார்ட்டேஜாக இருக்கும் போது போராட்டம் பண்ணாங்க. அப்போ என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா, தாவேக்காவுக்கு ஓட்டு போட ஊருக்கு போகிறவங்களுக்கு ஊருக்கு அதிகமாக போகிறாங்க, அதனால தான் பஸ் ஆளுங்கட்சி விடலன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தற்கொலைகளுக்கு நம்ம எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது ஒரு காபந்து அரசாங்கமாக தான் இருக்கும். அதாவது தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா இங்கே இருக்க அமைச்சர்களோ முதலமைச்சரோ எதுவுமே செயல்பட முடியாது, சரிங்களா? அது ஜஸ்ட் ஒரு காபந்து அரசு, அவ்வளோதான். அதிகாரிகள் தான் செயல்படுவாங்க, தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் யார்கிட்ட கேள்வி கேட்கணும், அது அதிகாரிகிட்ட கேட்க வேண்டிய. இதையுமே நேக்கா திமுக பக்கம் திருப்பி விட்டு அதையுமே இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் திமுக மேலே ஒரு பழியாக போட்டாங்க.